கொங்கு மண்டலம் என்று சொன்னாலே அதற்கு ஒரு தனி சிறப்பும் மதிப்பும் மரியாதையும் தமிழகமெங்கும் உண்டு. எனக்கும் அதில் பெரும் பங்கு உண்டு. அதை நினைத்து பார்த்தாலே ஒரு மதிப்பும் மரியாதையும் உள்ள ஒரு மக்கள், எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அவர்கள் பேசும்போதே ஒரு இலக்கணத்தோடு ஒரு நளினத்தோடு, ஏன் கண்ணு எப்படி இருக்கிறீங்க, எப்போ வந்தீங்க, எப்போ இருக்கீங்க, பார்த்துட்டு எப்போ போறீங்க, இந்த இங்க 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 நம்ம பிஜேபியில் ஜி ஜின்னு சொல்ற மாதிரி கொங்கு மண்டலத்தை எல்லாருமே இந்த இங்க இங்க போடும். ஏனுங்க, எப்படிங்க, சௌக்கியமாங்க அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு மகத்துவம், இந்த மண்ணிற்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. அதில் யாராலும் மறுக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட இடங்களில் சில வருத்தமுற செய்திகளும் நடப்பது கண்டு உண்மையிலே மனம் வேதனைப்படுகிறது. இன்றைக்கு பௌர்ணமி தினம். இந்த மண்ணில் மிக பிரமாதமாக இருக்கின்ற, பிரபலமாக இருக்கின்ற புகழ்பெற்ற அவிநாசி லிங்கேஸ்வரர் ஆலயம், கருணாம்பிகை அருள் பாலிக்கின்ற இந்த ஆலயம் சுந்தரரால் பதிகம் பாடப்பட்ட முதலை வாயிலே சிக்கிய பிள்ளையை தவளவாய் பிள்ளை என்று பாடி உயிர்ப்பித்து வாங்கி கொடுத்த சுந்தரர் பதிகம் பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயில் என்று சொன்னால் உண்மையிலே பெருமையான ஒரு விஷயம். அது மட்டுமா, சி சுப்பிரமணிய முதலியார், அவிநாசிலிங்கம் செட்டியார், ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் இந்த மண்ணிலே தோன்றி இந்த மக்களுக்காக பாடுபட்டவர்கள் என்பதை நாம் எல்லோரும் தெரியும், அறிந்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். இப்படிப்பட்ட மண்ணில் ஒரு திராவிட மாடல் ஆட்சி, விடியாத அரசு, ஒரு அரசு விடியலை தருவோம் என்று சொல்லிவிட்டு விடியாத அரசாக மக்களுக்காக வாழ்கின்றோம் என்று சொல்லி தன்னுடைய மக்களுக்காக வாழ்கின்ற ஒரு திராவிட மாடல் அரசு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் இவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆட்சி, இந்த 4 வருஷம் முடிய போற ஒரு ஆட்சி.